சார். ரொம்ப நாளாகவே குடின்றது இருக்குது சார். நம்ம ஊரில் சாராயன்ற பேரில் குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ பாரில் வந்து ட்ரிங்க்ன்ற பேரில் குடிக்கும். குடின்றது ரொம்ப நாளாகவே காலம் மதுபானம் அந்த காலத்துலேயே வந்து தாச்சேசம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜீசஸ் கூட குடிச்சிருக்கிறாரு. நிறைய குடின்றது ரொம்ப நாளாகவே இருக்குது சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைரல் கிறிஸ்டின் தமிழ். திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி அவர்கள் இப்படி பேசிய பேச்சுக்கு உலகெங்கும் இருக்கும் தமிழ் கிறிஸ்தவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகெங்கும் வாழும் அனைத்து கிறிஸ்தவ பெருமக்களாலும் ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பினராலும் போற்றக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவர்களையும் இயேசு கிறிஸ்துவையும் இழிவுபடுத்தும் விதமாக எவ்வித ஆதாரமும் இல்லாமல் திராட்சரசத்தை போதை வஸ்து என்று ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து மது குடித்தார் என்று பொதுவெளியில் பேசி மாபெரும் கிறிஸ்தவ சமூகத்தினரின் மனதை புண்படுத்திய நடிகர் விஜய் ஆண்டனி பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையெனில் அவர் வீட்டு முன்பதாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு மூலமாக அறிவிக்கை வெளியிடப்பட்டது. 24 மணி நேரம் கெடுவும் கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள், அன்பார்ந்த கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பின் உறுப்பினர்களே வணக்கம். நான் முன்தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திராட்சை ரசம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே புழக்கத்தில் இருந்ததுதான், கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் பயன்படுத்தப்பட்டது, இயேசு பிரான் பயன்படுத்தி இருக்கிறார் என்று கூறியிருந்தேன். ஒரு பத்திரிகை நண்பர் என்னிடம் கேட்ட சில கேள்விகளை தொடர்ந்து நான் பேசியதை இணைத்து தவறாக அர்த்தப்படுத்தியதால் உங்களை போன்ற சிலர் மனம் புண்பட்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை, நீங்களும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர்நீத்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவை பற்றி தவறாக சித்தரிக்க எனக்கு கனவிலும் வராது என்று கூறி மன்னிப்பு கேட்டுள்ளார். நாங்களும் அவர்களை மன்னித்து விட்டோம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அனைவரும் மன்னிக்கும் குணம் உடையவர்கள். கண்டிப்பாக அவர்கள் மன்னிப்பார்கள். இனிமேல் இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீர்கள்.